سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்லாஹ்வுடைய அழகுரையின் கருணையினாலே இரண்டு பத்துகளை நிறைவு செய்து மூன்றாவது பத்தை அடைந்து அவனுக்காக வேண்டி சிரம்பளியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப சிரம்பணிகள் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கிறது. அதை செய்திருக்கிறோம் என்பதும் நாம் எல்லோருமே ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிற செய்தி. இந்த பிள்ளைகள் அவங்க முன்னாடி வாங்க, இங்கே வாங்க. அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க, இப்படி வாங்க, இங்கே வாங்க, எந்திரிக்க எந்திரிக்க எந்திரிங்க. அப்படி எல்லாமே உங்க ஒன்னா கூடக்கூடாது. ஒன்னா கூடி உட்காந்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இங்க வந்துருவார். அப்புறமே அந்த நண்பர் வந்து நம்ம என்ன செய்வாரு, சொல்றதை கேட்க விட மாட்டார். அந்த நண்பர் யாரும் தெரியுமா? நண்பர் யாரும் தெரியுமா? நண்பர் யாரு? தோழர் யாரு? தெரியல, யாரும் தெரியலையா? நம்மளை கேட்க விடாம தடுப்பாங்கல்ல, அந்த தோழர் யாரு? சைத்தான். பத்தியா, தெரிஞ்சிருக்கு, பார்த்துக்குங்க. அதனால ஒன்னா உட்காராதீங்க. கொஞ்சம் ஒன்னா உட்காந்து என்ன செய்வான்னு சொன்னா பக்கத்துல அப்படியே இனிப்பை தடவி விட்டுருவோம். இனிப்பு சொன்ன உடனே ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. என்ன செய்தின்னு சொன்னா, அந்த சைத்தான் இருக்கா பார்த்தீங்களா, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி ஒண்ணு இல்லை. என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்களாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க அதுதான் முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து பேசுறது நல்லா கொஞ்சம் உங்க மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். வாங்க வாங்க, இப்படி வாங்க. நிச்சயம்தா உங்களுக்கு தூக்கமும் வராது. உங்களுக்கு தூக்கமும் வராம நிச்சயம்தா செய்தி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இதை டச் பண்ண வேண்டாம் யாரும். ஷைத்தான் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கீங்களா? சரி, பார்த்தவங்கள்ட்ட நான் அப்புறமும் கேட்குறேன், எப்படி இருப்பான்னு அப்புறமும் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. ஜின்னே பார்த்துட்டீங்க நீங்க? சூப்பர். பார்த்தீங்களா, ஜின்ன பார்த்தாலும் சைத்தானை பார்த்தாலும் இது நம்ம இங்க இருக்கோம். இங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் பாருங்க. நம்ம பாருங்க, இந்த சைத்தான் இருக்கான்ல, இந்த சைத்தான் என்ன பண்ண, ஒரு நாள் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுல தேன் இருந்துச்சு. ஒரு வீட்டுல தேன். அந்த தேன் பாட்டில இருந்து கொஞ்சோட எடுத்து என்ன பண்ணான்னு சொன்னா, என்ன பண்ணான் தெரியுமா? தெரியல, அவன் சாப்பிடல. எடுத்து என்ன பண்ணான்னு சொன்னா, செவுத்துல கொஞ்சம் அப்படி தடவி விட்டுட்டான். என்ன தடவுனா? தேன் எடுத்து எங்க தடவுனா? சுவத்துல தடவி விட்டுட்டான். சரி, சுவத்துல தடவுன உடனே தேனினுடைய சுவை என்ன? இனிப்பா இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இனிப்பா இருக்கும் இல்ல? அந்த இனிப்புக்கு என்ன வந்து உட்காரும் அது மேல? ஈ வரும் பாருங்க. கேட்டா சொல்றாரு பாருங்க, ஈ வரும். என்ன வரும்? ஈ வந்து அந்த தேன் மேல அந்த இனிப்பா இருக்கிறதுனால என்ன செஞ்சு வந்து உட்காந்துச்சு. இதை சொல்லும் போது இன்னொரு செய்தி நினைவுக்கு வருது. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இடத்துல நான் உங்க செய்தி அப்புறமே சொல்றேன், பின்னாடி இப்ப சொல்றேன். இப்ப ஈ உட்கார்ந்ததோட இருக்கு, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கடையில் ஒரு செய்தி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இடத்துல ஒரு நபர் வந்து விதண்டாவாதமா பேசணும், எதையாவது சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மதிப்பை கெடுக்கணும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, வந்து என்ன செய்யறாருன்னா, இமாம் அவங்கள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அல்லது இமாம் அபூ ஹனீஃபா அவங்களான்னு தெரியல, அந்த ரெண்டு பேர் யாராவது ஒருத்தங்க. இமாம் அவர்களை மலம் என்ன சுவை அப்படின்னு கேட்கிறாரு. மலம்னா என்ன தெரியலையா? சுத்த தமிழ் நமக்கு தெரியாது. டாய்லெட் போறோமா? டாய்லெட் பின்னாடி நின்றதா? அங்க போய் என்ன செய்வோம்?
டாய்லெட்ல போய் துவா செய்வீங்களா? அவன் வெளியே வரும்போது குஃப்ரான கல்லுங்கள் இல்லாஹில்லதி அதுஹப அன்னில் அதான் துவா செய்வோம், அப்படிதானே? கரெக்ட். மலம் சரி, பிள்ளைங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அது இன்னும் கொஞ்சம் கொச்சையா சொல்ல முடியலனால அது மலத்தினுடைய சுவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமாமிட்ட வந்த நபர் கேட்டாரு. அவங்க சொன்னாங்க இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிப்பு அப்படின்னாங்க. இனிப்புன்னு சொன்ன உடனே இவரு சரி கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு, போயிடணும் இல்லை. இப்படி நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்களா? அதை எதை? மலத்தை, மலம் மலத்தை கக்கு சொல்லி உட்காந்து போனோம்னா என்ன வருது? அதை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு ஒருத்தர். அப்படி கேட்ட உடனே இமாம் அவங்க என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாங்க, எப்பா சாப்பிட்டு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சாப்பிட்டு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல வந்து ஈ உட்காருதா? அதுல வந்து என்ன உட்காருது? ஈ உட்காருது. ஈ எதுல எங்க உட்காரும்? என்ன சுவையில உட்காரும்? இனிப்பா இருக்கிற இடத்துல வந்து உட்காரும். இனிப்பா இடத்துல வந்து அப்ப என்னன்னா அது அங்க இனிப்பு இருக்குப்பா, இனிப்பு சுவை அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு செய்தி. இது வந்து ஒரு நம்முடைய இமாம்களுடைய அறிவுக்கான ஒரு செய்தி. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம இப்லீஸ் சைத்தானுக்கு வந்துரும். தேனை தடவியாச்சு, ஈ வந்து உட்கார்ந்தாச்சு. ஈ உட்கார்ந்த உடனே மேல செவுத்துக்கு மேல அங்கே ஒரு பள்ளி ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? பள்ளி பார்த்திருக்கீங்களா? அங்க கூட உட்கார்ந்துருக்கா பார்த்தீங்களா? பாருங்க, பார்வை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த பள்ளி என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஈய பிடிக்கிறதுக்கு வருது. எதை பிடிக்க வந்துச்சு? ஈய பிடிக்கிறதுக்கு அங்கே இருந்து மெதுவா கீழே இறங்கி வந்துச்சு. அங்க பக்கத்துல ஒரு பூனை ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. பக்கத்துல பூனை ஒண்ணு பண்ணிச்சுன்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கு. பூனை உட்கார்ந்து இருக்கு. இப்ப அங்க அந்த ஈய பிடிக்கிறதுக்கு பள்ளி வருது. பள்ளிய பூனை என்ன செய்யும்? பூனை போய் பிடிக்குமா? அது மெதுவா கீழே இறங்கி அப்படி வந்த உடனே இது ஒரு பாய்ச்சல் இப்படி பாஞ்சிச்சு. என்னாச்சு? அப்படி பாஞ்ச உடனே வெளியே ஒரு நாய். வெளியே எழுத்த வீட்டுக்காரன் நாய். எழுத்த வீட்டுக்காரரு நாய். அது என்ன பண்ணும்? பூனைய விரட்டுமா? பூனையை பார்த்தாலே நாய் விரட்டும். பார்த்திருக்கீங்களா? என்ன பண்ணுச்சு? அந்த அடுத்த வீட்டுக்காரர் நாய் இந்த வீட்டு பூனை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா விரட்டுச்சு. இப்ப என்ன ஆச்சு? இப்ப விரட்டின உடனே இந்த பூனை அடிச்சு விழுந்து அடிச்சு ஓடுது, நாய் விரட்டுது. இப்போ பூனைக்கு சொந்தக்காரர் வெளியே வந்துட்டாரு. வந்து இவன் சத்தம் போடுறார். நாய் என்ன பண்ணாரு? கல் எடுத்து அடிச்சார். என்ன பண்ணாரு? ஏன்? அவங்க வீட்டு பூனையை பிடிக்க வருது. அதனால என்ன பண்ணாரு? கல்லு எடுத்து அந்த நாயை அடிச்சார். நாய்க்கு சொந்தக்காரன் வந்துட்டான். நாய்க்கு சொந்தக்காரன் வந்து என்ன பண்ணான்? இவர்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். என் நாயை நீ எப்படி அடிக்கலாம்? என்னுடைய நாயை நீ எப்படி அடிக்கலாம்? ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னு சொன்னா சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சு கட்டி பிடிச்சி புரண்டு கீழே விழுந்து மண்டையை உடைச்சுக்கிட்டான். என்னத்தை உடைச்சுக்கிட்டான்? மண்டையை உடைச்சான். சைத்தான் என்னதான் பண்ணான்? நேரடியா மண்டையை உடைச்சானா? எப்படி சட்டையை வளர்த்து விட்டான்? தேனை தடவி வளர்த்து விட்டான். தேனை தடவி என்ன பண்ணா? சைத்தான் வளர்த்து விட்டுட்டான். பாத்தியா? அப்ப சைத்தான் ரொம்ப மோசமானவன். சைத்தான் யாரு? மோசமானவன். கண்ணுக்கே தெரியாது, என்ன பண்றான்னு தெரியாது. உள்ள பூந்துருவான். மெதுவா என்ன பண்ணுவான்னா கேப்புக்குள்ள உள்ள பூந்து. பத்தியா? அது மாதிரிதான் இப்ப பண்ண. பத்தியா? அது மாதிரிதான் சைத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னா லேசா அப்படின்ட்டுருவான். அங்க பார்த்தா ஒரு கலாட்டா வந்து உண்டாயிடும். கடைசியில என்ன ஆயிடும்? மண்டை உடைப்பு ஏற்பட்டு போயிடும். என்ன ஏற்பட்டுரும்? மண்டை உடைப்பு ஏற்பட்டு போகிவிடும். அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா கொஞ்ச நேரம் நம்ம சைத்தானுக்கு இடம் கொடுக்கலாம். இடம் கொடுக்காம இருக்கலாமா? அல்லாஹ் கிருபை செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்மலாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நம்மலாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நல்ல பிள்ளைங்க தானே நம்மலாம்? சந்தேகம் இருக்கா? யாருக்கா சந்தேகம் இருக்கா? நான் நல்ல பிள்ளையா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா? யாருக்காவது சந்தேகம் இருந்தா கை தூக்குங்க. இல்ல, உங்க கையை நீங்க தூக்குங்க. அடுத்தவங்க கையை தூக்குறீங்க நீங்க. பார்த்தீங்களா? எல்லாமே வந்து நம்ம நல்ல பிள்ளைகள். நல்ல பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சொன்ன பேச்சை கேட்பாங்களா? சரி வாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்துக்கு
அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு இப்போ இடையில பேசக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சட்டம் போடுறேன். என்ன சட்டம்னா, நீங்க பேசக்கூடாது, பக்கத்துல உங்க கையை அடுத்தவங்க மேல மோதக்கூடாது. கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. இங்கே வர அங்கேயே உட்காந்துருங்க. அப்படி அங்கேயே உட்காந்து இல்லை, கொஞ்சம் அப்படி வந்து உட்காந்துங்க. யாரும் டச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஜுமர் இன்னைக்கு முதல் 10 ரக்காத்துல ஓதப்பட்ட சூறாக்களில சூரத்து ஜுமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம், சூரத்து ஜுமர்னு சொல்லி ஒரு அத்தியாயம். அதுல 2 சாராரை பத்தி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு போறவங்களையும் சொர்க்கத்துக்கு போறவங்களையும் அவங்கள தனித்தனியா பிரிச்சு அல்லாஹ் சில செய்திகளை சொல்றான். முதல்ல யாரை பத்தி சொல்றான் அப்படின்னு சொன்னா, முதல்ல எடுத்த உடனே நரகத்துக்கு போறவங்களை தான் அல்லாஹ் சொல்றான். யாரை பத்தி பேசுறான் அல்லாஹ்? அப்போ நம்ம ஒண்ணு விளங்கணும், யாரு அதிகமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நரகத்துக்கு போறவங்க அதிகமா இருக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும் நம்மளெல்லாம். அல்லாஹ் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்ற, நமக்கு சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஆமீன். அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைக்கணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஏக இறைவனை மறுத்தவர்கள். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானா இல்லையா? ஏத்துக்கிட்டோமா? அல்லாஹ் கண்ணுக்கு தெரியறானா? இல்ல. கண்ணுக்கு தெரியலனாலும் ஏத்துக்குவோம். கண்ணுக்கு தெரியலனாலும் செய்வோம், நம்ம ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பா நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பா ஒரு நாளைக்கு என்ன செய்வோம், நம்ம நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்போம். நாளை மறுமையில் அல்லாஹ்வை நாம அல்லாஹ் காப்பாற்றணும். நம்மள எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடணும். யாராவது நரகத்துக்கு போறவங்களா இருந்தா கூட அவங்களும் அல்லாஹ்வை பார்த்துட்டு தான் நரகத்துக்கு போவாங்க. அல்லாஹ்வை பார்த்துட்டு தான் நரகத்துக்கு போவாங்க. நம்ம எல்லாம் நரகத்துக்கு போக மாட்டோம். நம்மள நரகத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போக மாட்டோம். ஏன்? நம்ம நல்ல பிள்ளைன்னு சொல்லியிருக்கோமா, அதனால நரகத்துக்கு நம்ம போக மாட்டோம். வாங்க, இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல செய்தியை சொல்றான். நாளைக்கு அல்லாஹ்வை மறுத்தவர்களே, அல்லாஹ்வை மறுத்தாங்கல்ல, இப்ப நம்மளா ஏத்துக்கிட்டோமா? நம்மளா ஏத்துக்கிட்டோமா இல்லையா? அல்லாஹ் இருக்கான்னு ஏத்துக்கிட்டோம் இல்ல? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ, அல்லது அல்லாஹ் இருக்கிறான், அவன் கூட இந்த இந்த சாமி இல்ல இந்த பூதம் இந்த பொருள் இதுவும் கொஞ்சம் வேலை செய்யும், அல்லாவும் கொஞ்சம் வேலை செய்யறான், அல்லாவுடைய வேலையை இதுவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி சொல்றாங்களா? சொல்றவங்களா இருக்காங்களா? தெரியுமா உங்களுக்கு? யார் இருக்காங்க? அப்படி யார் இருக்காங்க? பார்த்திருக்கோம். யாரும் சொல்ல தெரியல நமக்கு. அப்படி அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்க பேர் அவங்களுக்கு. அல்லாவுக்கு அல்லாவை ஏத்துக்குவாங்க. அல்லாவுக்கு இருக்கிற பவர் இன்னொரு பொருளுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பொருளுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அவங்களும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் இப்போ, வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அந்த இறைவனை மறுத்தவர்கள் கூட்டம் கூட்டமாக, எது மாதிரி? கூட்டம் கூட்டமாக நரகத்தை நோக்கி ஓட்டி செல்லப்படுவார்கள். எதை ஓட்டுவாங்க? ஆடு மாடுதான் ஓட்டுவாங்க. பத்தியா தம்பி கடை சொல்றாப்புல, ஆடுதானே ஓட்டுவாங்க, மாடுதானே ஓட்டுவாங்க, மனுஷனை ஏன் ஓட்டுவாங்கன்னு சந்தேகம் வந்துருச்சு. கரெக்டா தம்பி ஆட்டை ஓட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றாப்புல. ஆட்டு கூட்டத்தை எப்படி ஓட்டுறாங்களோ, ஆட்டு கூட்டத்தை எப்படி ஓட்டுவாங்க? அந்த பக்கம் போனா ஒரு பெரம்பு அடி, கையில குச்சி வச்சிருப்பான். அங்க ஓடுற, இந்த பக்கம் போனா இங்க ஒரு அடி. அங்க போயிட்டே இருக்கும்போது யார் விட்டு வாசல் யாரு காயிற கம்பு நெல்லு சோளம் இதாவது 2 வாய் வச்சுச்சுன்னு சொன்னா அங்க 2 பலமா 2 அடி கிடைக்குமா? யாருக்கு? ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் கிடைக்கும். இதே போல நரகவாசிகளை அல்லாஹ் மலக்குகளை வச்சு கையில கம்புகளை கொடுத்து கூட்டம் கூட்டமா ஆடு மாடு ஓட்டுற மாதிரியே நரகத்திற்குரியவர்களை
ஓட்டிக்கிட்டே போவாங்க, அடிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டே போவாங்க. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம சுமரா. எது வரைக்கும் ஓட்டுவாங்க? ஹத்தா இதா ஜாஊஹா. அந்த நரக வாசல் வரை ஓட்டுவார்கள். எது வரைக்கும் ஓட்டுவாங்க? நரக வாசல் வரை ஓட்டுவாங்க. ஃபுத்திஹத் அபுவாபுஹா. அங்க போன உடனே அது வரைக்கும் நரகத்தினுடைய கதவு பூட்டப்பட்டு இருக்கும், மூடி இருக்கும். அது வரைக்கும் நரகத்தினுடைய கதவு என்ன பண்ணி இருக்கும்? மூடிதான் இருக்கும். இவங்களை ஓட்டி கொண்டு போய் அங்க நிறுத்தின உடனே அந்த கதவு படாது திறக்கும். அப்படியே அந்த கதவு என்ன செய்யும்? திறக்கும். எல்லாம் சொல்றான். ஃபுத்திஹத் அபுவாபுஹா. அதனுடைய நரகத்தினுடைய கதவு அப்படியே திறந்து கொள்ளும். அங்க இருக்கிற காவலை என்ன பண்ணுவாங்க? வேகமா திறந்து வச்சிருவாங்க. எதை திறந்து வைக்கிறாங்க? நரகத்துடைய வாசல. நம்ம வீட்டு வாசல் மாதிரியாது, அது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். கோட்டைகள் கோட்டைகளை போய் பார்த்திருக்கீங்களா? கோட்டைகள் பார்த்திருக்கீங்களா? கோட்டைகளுடைய வாசல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? பெருசா பெருசா இருக்குமா? இதெல்லாம் கூட சின்னது, அதெல்லாம் கூட சின்னது. நரகத்துடைய வாசல் என்பது அதை விட பன்மடங்கு பெரியது, அதை விட பன்மடங்கு பெரியது. அந்த நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். அதனுடைய காவலாளர்கள் இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. நரகத்தினுடைய காவலாளிகள் யாரு? மலக்குகள். யாரு? அவங்க இப்ப கேட்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும். உங்களிடத்துல ஒரு தூதர் வரவில்லையா? உங்களிடத்துல ஒரு தூதர் வரலையா? நபிமார்கள் வரலையா? வந்து அஜித்துமாருங்க இப்படி உங்கள்கிட்ட செய்தியை சொல்லலையா? நீங்க எல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட வந்தாங்களா அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? வந்தாங்கன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்களா? வந்தாங்க. யார் வந்தா? உங்கள்கிட்ட யார் பேசிட்டு இருக்கா? யார் பேசிட்டு இருக்கா? ஹசரத் பேசிக்கிட்டு இருக்காரு. அஜித்துடைய பேர் தெரியுமா? தெரியுமா? சில பிள்ளைங்க தெரியுமா? இங்க எனக்கு தெரியல, மறந்து போச்சா? சரி, போர்டில் அப்புறமே பார்த்துங்க. போர்டில் பாருங்க, கீழே போர்டில் எழுதியிருக்காங்க. அந்த போர்டில் அப்புறமே போய் பார்த்துங்க. நீங்க போய் சொல்லுவீங்க, அல்ல காப்பாற்றும் சொர்க்கவாசிகளா இருப்போம், சுர்கவாசிகளையும் கேட்பாங்க. அப்படி பேர் சொல்லுவோம். நரகவாசியை நம்ம இருக்க மாட்டோம், நரகவாசியை நம்ம இருக்க மாட்டோம். பேரு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொல்லிடுவோம், எங்களுக்கு அஜித்து வந்தாரு, அஜித்து சொன்னாரு, உன்னுடைய வசனத்தை ஓதி காட்டினார் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொல்லிடுவோம். நம்ம சொல்லணும் இல்ல, நம்மளே ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவோம். என்ன செய்வோம்? சொல்லிடுவோம். ஆனா காபிர்கள் யாரு? இறையை நிராகரித்தவர்கள் பதில் சொல்ல தெரியாது, முழிப்பாங்க. அப்ப ரெண்டு கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? மலக்குகள் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? லட்டு பூந்தி கொடுப்பாங்களா? அடி கொடுப்பாங்க. கொடுத்த உடனே பதில் சொல்லுவாங்க, ஆமாம் ரசூல் வந்தார். என்ன? யார் வந்தது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, முஹம்மது என்ற தூதர் வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்க சொல்லுவாங்க, இப்ராஹிம் என்ற தூதர் வந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். இப்படி நபிமார்கள், எந்தெந்த நபிமார்களுடைய கூட்டம் அங்க இருக்குதோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த நபி எங்கள் இடத்திலே வந்தார் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி, எத்துலு அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். அல்லாஹ் அவனுடைய வசனங்களை கொண்டு வந்து அந்த நபிமார்கள்ட்ட கொடுத்து உங்கள்கிட்ட ஓதி காட்ட சொல்லி வசனங்களை ஓதி காட்ட சொன்னானே, அவர்கள் ஓதி காட்டினார்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்படின்னு யார் கேட்கறது? யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான். யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான். இவங்க முழிப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? முழிப்பாங்க. பதில் சொல்ல முடியாது, முழிப்பாங்க. அப்புறமே ரெண்டு கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஆமா 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 சொன்னாங்க. இந்த வசனத்தை கூட சொல்லுவாங்க. இந்த வசனத்தை கூட கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் ஓட்டப்படும் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே உன்னுடைய தூதர் எங்களுக்கு வந்து சொன்னாரு, நாங்க ஏத்துக்கலையே, நாங்க காதுல வாங்கலையே, நாங்க என்ன செய்யல? சொல்லுங்கப்பா. காதுல வாங்கலையே, நாங்க வாங்காம இருந்துட்டோமே, ஏத்துக்காம இருந்துட்டோமே என்று என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க?
புலம்புவாங்க. அங்க அங்க என்ன செய்வாங்க? புலம்புவார்கள். புரிஞ்சா? அடுத்த கேள்வி இப்ப வழக்குகள் கேட்கிறாங்க. தம்பிங்களா, தயவு செய்து சமர்க்கணும். ஒருத்தன் அவனுக்கு இங்க குத்துறீங்க, ஒருத்தன் பின்னாடி மண்டையில் அடிக்கிறீங்க. பார்த்தீங்களா? இதுதான் சைத்தான் உள்ள வந்துடுறான்னு அர்த்தம். அந்த வேலையை செய்யாதீங்க, அந்த வேலையை செய்யக்கூடாது. அடுத்த கேள்வியை வழக்குகள் கேட்பாங்க. இப்போ அடுத்த கேள்வியை வழக்குகள் யார் கேட்பா? யார் கேட்பா? அடுத்த கேள்வியை வழக்குகள், நரகத்தினுடைய காவலாளிகள் அவங்க கேட்பாங்க. இப்படி ஒரு நாள் இருக்கிறது, நரகத்தின் பக்கம் இப்படி ஓட்டப்படும், அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க வேண்டும், இந்த நாளை சந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு அந்த தூதர் வந்து எச்சரிக்கை செய்தாரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க? இவங்க முழிப்பாங்க. ரெண்டு கொடுத்த உடனே ஆமான்னு சொல்லுவாங்க. ரெண்டு கொடுத்த உடனே ஆமான்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அது அல்லாஹ்வுடைய வசனம். யாருடைய வசனத்தை சொல்லிட்டு இருக்கோம்? இப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்க. எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஆமான்னு பதில் சொல்லுவாங்க. அப்புறமே ஆமா ஆமா என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்க. வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரீன். யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, அல்லாஹ்வை தொழமாட்டேன் சொல்லி என்று இருந்தார்களோ, அண்ணா நான் தொழமாட்டேன் அப்படின்னு இருந்தாங்களோ, நான் அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டேன் இருந்தாங்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வச்சாங்களோ, வட்டி வாங்கினாங்களோ, சாராயம் குடிச்சாங்களோ, அடுத்தவனை புறம் பேசினார்களோ, கோல் சொன்னார்களோ, அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்தார்களோ, அநீதி இழைத்தார்களோ, இது மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சவங்க எல்லாம் என்ன செய்யப்படும் சொன்னா, அது அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் ஹக்கத் கலிமத்து அலல் அஸாபி அலல் காஃபிரீன். அங்க உங்களுக்கு நரகம் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதே. இப்ப வந்து நீங்க ஆமான்னு சொன்னா என்ன, இல்லைன்னு சொன்னா என்ன, எல்லாம் முடிவு செய்யப்பட்டுருச்சுப்பா. நீங்க எதற்குரியவர்கள்? எதற்குரியவங்க? அவங்க நரகத்திற்குரியவர்கள் சொல்லி என்ன செய்யணும் சொன்னா, இப்ப சொல்லப்படும் எல்லாம் நரகத்துக்குள்ள உள்ள போ அடிச்சு விரட்டப்படும். இப்ப என்ன செய்யும்? அடிச்சு உள்ள விரட்டப்படும். நரகத்துக்குள்ள எல்லாம் போய் குப்புற அடிச்சு அப்படியே கீழே விழுவாங்க. இந்த செம்மறி ஆடு பார்த்திருக்கீங்களா? செம்மறி ஆடு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அது என்ன செய்யும்? அப்படி கூட்டமா போகும். முன்னாடி போற ஆடு எங்க போகுதோ எல்லா ஆடுமே கடைசி ஆடு என்ன செய்யும்? அது வரைக்கும் அங்கதான் போகும். அங்கதான் என்ன செய்யும்? போகும். இதை சொல்லும் போது இன்னொரு செய்தி கூட ஞாபகத்துக்கு வருது. ஏறத்தாழ ஒரு 40 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரியலூர்ல ஒரு பாலம் ஒண்ணு, ஒரு பஸ் மட்டும்தான், ஒரு பஸ் போகும், அவ்வளவுதான் பாலம். பாலம் சின்ன பாலம். மழை பெஞ்சு, சரியான மழை பெஞ்சு அந்த பாலத்துல தண்ணி, பாலத்துக்குள்ள தண்ணி போயிட்டு இருக்கு. ஏறத்தாழ ஒரு 100 செம்மறி ஆடு. எத்தனை ஆடு? 100 செம்மறி ஆடு ஆட்டை ஓட்டிக்கிட்டே வந்தான். பாலத்துல சைட்ல கட்டை இல்லை. ஒரு ஆடு திடீர்னு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா தண்ணிக்குள்ள பாஞ்சிச்சு. என்ன பண்ணுச்சு? தண்ணிக்குள்ள பாஞ்சது. அத்தனை ஆடு உள்ள பாஞ்சிச்சு. அத்தனை ஆடு என்ன பண்ணிடுச்சு? அரியலூர்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒண்ணு. பேப்பர்ல எல்லாம் பெருசா செய்தியை போட்டான். 100 ஆடுமே ஒருத்தனுக்கு அவனுடைய நிலை என்ன? 100 ஆடுங்கிறது எவ்வளவு பெரிய சொத்து. அந்த சொத்து அது பூரா போயிடுச்சு. அது மாதிரி எப்படி இந்த ஆடெல்லாம் தண்ணிக்குள்ள பாஞ்சிச்சோ, அது மாதிரி நரகத்துக்குள்ள எல்லாருமே உள்ள தள்ளப்படுவார்கள். பாஞ்சு குப்புற போய் முகம் குப்புற நரகத்துக்குள்ள நெருப்புக்குள்ள கீழே விடுவார்கள். நெருப்புக்குள்ள கீழே விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டு, ஹாலிதீன ஃபீஹா, இங்கேயே கடங்க. நீங்க இங்கேயே நீங்க வெளியே தப்பிச்சு ஓடி வர முடியுமா? தப்பிச்சு ஓடி வரவே முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா, நீங்க இங்கதான் கிடக்கணும். இதுதான் உங்களுக்கு நிரந்தரம். இங்க உங்களுக்கு என்ன இல்ல, உங்களுக்கு மரணமே கிடையாது. உங்களுக்கு நெருப்புக்குள்ள விழுந்தா, இங்க உலகத்துல நெருப்புல விழுந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? பொசுங்கி போய் மூத்தா போயிடுவோமா? அங்க நரகத்துக்குள்ள மரணமே கிடையாது. மரணம் இல்லைன்னா என்ன ஆகும்? வேதனை சுட்டுக்கிட்டே இருக்கும், எரிச்சுக்கிட்டே இருக்கும், வேதனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு கஷ்டம் தாங்க முடியுமா? ஒரு சின்ன நெருப்பு கையில சுட்டுக்கிட்டோம். பட்டாசு வெடிச்சிருக்கீங்களா? வெடிக்கிற பழக்கம் இருக்கா? தீபாவளி பட்டாசு வெடிச்சீங்களா? வெடிச்சது இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. எப்பயாவது வெடிச்சிருக்கீங்க?
வெடிக்கிறீங்க பார்த்தீங்களா? இனிமே வெடிக்காதீங்க, இனிமே வெடிக்க வேண்டாம். அந்த நெருப்பு சமயங்கள்ல கையில பட்டுட்டா உனக்கு சுட்டுருக்கா? சில பேருக்கு கண்ணெல்லாம் போயிருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதுல மூச்செல்லாம் அடிச்சு போயிருக்கு, பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அப்புறம் கையெல்லாம் போயிருக்கு பார்த்தீங்களா? அப்ப தீபாவளி பட்டாசுலாம் இனி வெடிக்க கூடாது. இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, அது பட்ட உடனே எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அது எவ்வளவு பெரிய புண்ணாயிருக்கு. அதுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டு அதை சரி பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம. அல்லாஹ்வுடைய நெருப்பு பெரிய நெருப்பு, 1000 வருஷம் எரிக்கப்பட்ட நெருப்பு. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அல்லாஹ் நெருப்பு கண்ணையும் கண்ணு பாறைகளையும் விறகுகளையும் கொண்டு வந்து போட்டு அதை நெருப்பை வச்சு மூட்டை என்ன பண்ணான்னு சொன்னா நெருப்பாக்கி வச்சிருக்கிறான். அந்த நெருப்புக்குள்ள போய் அல்லாஹ் தள்ளி விட்டான். எப்படி இருக்கும் முடியுமா? ஆனா மௌத்தும் இல்லை, மௌத்தும் இல்லை. எவ்வளவு கஷ்டம், கஷ்டமா இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அதனால தொழுகையை நம்ம கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ஏத்துக்கிட்டோம், தொழுகையை கடைபிடிச்சிடணும். 5 வக்து தொழுகை எங்க இருந்தாலும் தொழுகணும், நம்ம கரெக்டா தொழுதுறணும். அம்மா அத்தா சொல்ற பேச்சை நம்ம கேட்கணும். யார் பேச்ச கேட்கணும்? சொல்ற பேச்சை கேட்கணும். நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய டீச்சர்ஸ் சொல்ற பேச்சை என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். நம்முடைய உஸ்தாத்மார்கள் சொல்ற பேச்சை கேட்கணும். கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி யாரெல்லாம் கேட்காம இருந்து நரகத்துக்கு போயிட்டாங்களோ அவர்கள் எல்லாம் பெருமையாளர்களை. நீ யாரா சொல்றது? அம்மா கிட்ட போய் நீ யாருமா எனக்கு சொல்றது? போம்மா. அத்தாட்ட போய் போந்தத்தாலாம் கேட்க முடியாதுத்தா. ஆசிரியர்கிட்ட போய் யாரையா நீ வேலையை பாரியா அப்படின்னு இப்படி யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எங்க இருப்பாங்க? நரகத்துக்குள்ள இருப்பாங்க. நம்மெல்லாம் எங்க இருப்போம்? நம்மெல்லாம் எங்க இருப்போம்? சொர்க்கத்தில இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சொர்க்கலோகமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதுவும் நபிமார்களோடு ஷுஹதாக்களோடு இறைநேசர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.